வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல இருக்கிறது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். யோகம் அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்துக்கு நாம் முயற்சி பண்ணுவோம், எடுத்தோன்னே எந்த ஒரு விஷயமும் நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் காரியம் நடக்கும். எந்த ஒரு காரியமும் நடந்துடும். வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு காசு பணமாக இருந்தாலும் சரி, இப்படி எதுனாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கிடச்சி நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவனுடைய பார்வை வேறு உங்களுடைய ராசியில் தான் படுது. அப்போ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சிரமங்கள் வந்தாலும் வந்த வழி தெரியாமல் போயிடும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில எதிர்பாராத நல்ல காரியங்கள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்கனவே நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் கொஞ்சம் ஸ்மாராக தான் போகும், நார்மலாக தான் போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக போகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். கிடச்சிச்சின்னா போகிறது தான் நல்லது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு கம்பெனி விட்டு கம்பெனி மாறுற மாதிரியான சூழ்நிலை வரும். ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம், அதில் நமக்கே வேலை பிடிக்காது, இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதுக்கப்புறம் வேறு கம்பெனியில் நம்ம வேலை தேடி வேலை கிடைச்சி அங்கே வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே மாறுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தையும் அதே குரு பகவான் தான் உங்களுக்கு பார்ப்பார். பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். உங்களுடைய தந்தைக்கு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்க போகிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குங்க. தனாதிபதி சிறப்பாக தான் இருக்கார். அப்போ தனாதிபதி சிறப்பாக இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், நீங்கள் கொடுத்த பணமும் கிடைக்கும், திரும்ப ரிட்டர்ன் வரும், எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும். ஆக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மார்கழி 15க்கு அப்புறம் நமக்கு வருமானம் வரும், ஆனால் வர்ற வருமானங்கள் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த வகையில் செலவழியும்னா நோய், கடன், பகை அப்படி செலவழியும். நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகலாம், அதனால் அந்த வகையில் செலவழியலாம். அல்லது கடன், நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்குற மாதிரியோ அல்லது வட்டி கட்டுற மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரும். அதே மாதிரி மார்கழி 15க்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருள்கள் எல்லாம் ரிப்பேர் ஆகும். அதாவது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம், வாஷிங் மிஷின் வச்சுருப்போம், கம்ப்யூட்டரு, டிவி, இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சுருப்போம் இல்லையா? அந்த பொருளெல்லாம் சில பொருள்கள் ரிப்பேர் ஆகிரும், மறுபடியும் வேறு பொருள் தான் புதுசாக வாங்குகிற மாதிரி வரும், ஆனால் புதுசாக வாங்கியும் தரும். ஒரு சில பொருள்களை நம்ம ரிப்பேர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு சனி வேறு 6வது ராசியில் தான் இருக்கார். சனி 6வது ராசியில் இருந்தால் உங்களுக்கு வண்டி வாகனங்கள்லாம் வேணா கொடுக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வண்டி வாகனங்கள்னால நிறைய செலவுகளும் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வரும். அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகலாம், அல்லது வண்டிக்கு தேவையான பொருள்களை நம்ம வாங்கி போடுற மாதிரியான சூழ்நிலை வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு விபத்துக்கள் கூட வரும். அதனால் வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடன்கள் இருந்துச்சுன்னா கடன்கள் எல்லாம் அடையும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த முழங்கால் சம்மந்தப்பட்ட நோய், அதாவது கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வரலாம். அல்லது வயிறு தொடர்பான உடல் உபாதைகள்னு சொல்லுவோம். வயிற்று வலி அல்லது வயிற்றில் புண்ணு, அல்சரு அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரியான நோய் நொடிகள் கூட வரதுக்கூடிய சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6வது இடம் உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்படி 6வது இடம் வலிமையாக இருக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த திருமணஸ்தானத்தில் தொந்தரவு வரும். திருமணஸ்தானத்தில் தொந்தரவுனா ஏற்கனவே கணவன் மனைவி உறவு ஒரு சிலருக்கு சரியாக இருக்காது, கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வரும். அல்லது ஒரு சிலர் கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடச்சி நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவு நல்லா தான் இருக்கும், வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஒருவேளை நீங்கள் பிரிஞ்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது அந்த நோய் நொடி தாக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். 7வது இடத்துல ராகு இருக்கார். அது ஒன்று தான் நமக்கு தொந்தரவு. 7வது இடத்துல ராகு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும். அதனால் நீங்கள் பொறுத்திருந்து தான் போகணும், வேறு வழி இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளே இருப்போம், வாய் பேசாமல் கூட ஆயிடும். அல்லது நம்மளை சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அல்லது நம்ம கணவனையோ மனைவியோ சந்தேகப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் தான் உருவாகும். ஏன்னா இந்த கிரகம் வந்து தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தி விடக்கூடிய கிரகம். தேவையில்லாத உறவுகள்னால் அந்த தகாத உறவு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான உறவுகளை ஏற்படுத்தி விடக்கூடிய கிரகம். ஒரு சிலருக்கு ஏற்பட்டுரும். அதனாலேயே கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வந்துடும், பிரிவினை வந்துடும். அதோட அந்த கிரகம் வந்து இன்னொன்று என்ன செய்யும்னா, இந்த திருட்டுத்தனமாக வேலை பார்க்குறோம்ல, அதாவது இந்த கள்ளத்தனமாக ஒரு சிலர் இந்த திருமணத்துக்கான முயற்சிகள் செய்கிறோம்ல, அந்த வேலைகளை பார்க்கும். அதாவது ஏற்கனவே அது கள்ள உறவுகளை கொடுக்குற கிரகம், அதே மாதிரி தகாத சவகாசங்களை கொடுக்குற கிரகம். அப்படி இருக்கிற கிரகம் அந்த தேவையில்லாத வழியில் யாருக்கும் தெரியாமல் திருமணம் மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தவறி கூட அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா பிரச்சனைகளை வந்து நீங்கள் நிறையா சந்திக்க வேண்டியது இருக்கும். இது எல்லா கன்னிராசிக்காரவங்களுக்கும் கிடையாது. ஆனால் சில கன்னிராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் நீங்கள் தான் எச்சரிக்கையாக வந்து இருந்துக்கணும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் தாமதம் தான் ஆகும், கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருக்கணும். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமாதிபதி தான். அஷ்டமாதிபதி நீச்சமாக தான் இருக்கார். பொதுவாக அஷ்டமாதிபதி நீச்சமானா ஏதாவது ஒரு வகையில் நம்ம எதிர்பார்க்காத வகையில் ஏதாவது சில தொந்தரவுகள் வந்து வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்ட பேர் எடுப்போம், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது நமக்கு வந்து கெட்ட பேர் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு அல்லது பாதிப்பு அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்க தான் செய்யுது. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு விரையாதிபதி தான், 4வது இடத்துல தான் இருக்கார். அப்போ ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்குடைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு விற்கிறது அல்லது வாகனங்களை விற்கிறது அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வரும். ஒரு சிலருக்கு அந்த வாகனம் சார்ந்த வகையில் அல்லது ஏதாவது பொருள்கள் சார்ந்த வகையில் நிறைய செலவுகள் வரும், விரைய செலவுகள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நான் ஏற்கனவே விபத்து அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரி வரது கூட சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க. லக்னம் அந்த ராசியில் கேது இருக்குது, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு சில நேரம் நமக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னலாம் ஏதாவது நினச்சி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான வேலைகளை அந்த கேது பார்ப்பார். மற்றபடி புதன் எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். புதன் 3வதுல தான் இருக்கார். அதனால் எடுத்த காரியமெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. அதே மாதிரி 17ஆம் தேதி மார்கழி புதன் வந்து 4வது ராசிக்கு போயிடுவார். 4வது ராசிக்கு போனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சொந்த வந்த உறவுகள் எல்லாம் மதிக்கும். சொந்த உறவுகள் எல்லாம் பிரிஞ்ச உறவுகள் எல்லாம் மீண்டும் நம்மளை வந்து தேடி வரதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த புதன் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. ஆக கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு மார்கழி மாத கிரக நிலைகள் ராகு சனி தவிர பிற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிறனால ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.